ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ தனுசு ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்கள் ராசிக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு பயன்பெற முடியும். 2026 மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது இப்போ நடந்துட்டுருக்கு. மார்ச் மாதம் 26 முதல் அதுக்கப்புறம் 26க்கு பிறகு பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரக தாக்கங்களால் நடக்க போகுது. இனி நடப்பதை யாராலும் தடுக்க முடியாது. கிரகங்களால் இது நடந்தே தீரும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லப்படுது. ஸோ கிரகங்களால் என்ன தாக்கங்கள் உங்கள் ராசிக்கு ஏற்படும் அப்படிங்கிற ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோடு கிரகங்களோடு ஏற்படக்கூடிய தாக்கங்கள்லேருந்து தப்பிப்பதற்கு சில பரிகாரங்களும் நீங்கள் ஆன்மீக ரீதியாக செய்ய வேண்டும். அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால எந்த மாதிரி நீங்கள் தப்பிக்க முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. பொதுவாக நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். நம்ம நினைக்கிறோம் எல்லாமே விதினால் நடக்குதுன்ட்டு, ஆனால் விதியெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும், கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதை நாம் தெரிஞ்சு அதை நாம் அக்செப்ட் பண்ணி அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். அதுக்கு தான் சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பெட்டி சொல்லப்படும். சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பெட்டியில் எப்படி அந்த பொருள் சமுதாயத்தில் தாக்கங்களை ஏற்படுத்துமோ அதுபோல தான் கிரகங்களும் தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பது சொல்லப்படுது. நிறைய பேருக்கு இந்த கோவில் பற்றிய சில தாள்கள் தெரியாமல் இருக்குது. முதல்ல இந்த வீடியோவில் சிவன்மலை கோவில் பற்றிய சிறப்புகளை சொல்ல போகிறேன். அதுக்கப்புறமேட்டு கிரகங்களால் உங்கள் ராசிக்கு என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ அதனால் தனுசு ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இந்த கோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கு. திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்தில் ஒரு சின்ன மலையாக அமைந்திருக்கு. ஆனால் சின்ன மலையாக இருந்தாலும் சக்தி மலையாக சொல்லப்படுது. ஏன்னா இந்த மலையுடைய சிறப்பு என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய முருகர் தான். இங்கே இருக்கக்கூடிய முருகர் என்ன பண்ணுவார்னா, நம்ம லைஃப்பில் அடுத்து சமுதாயத்தில் என்ன நடக்குமோ அதை நமக்கு சொல்லுவார். அது சின்னதாக நடந்தாலும் சரி, பெரிதாக நடந்தாலும் சரி, இது நடக்க போது இந்த மாதிரி கவனமாக இருக்கணும் என்பது சில பொருட்கள் மூலிமா நமக்கு சொல்லுவார். அதை வைத்து தான் இப்போ வரைக்குமே நிறைய விஷயங்கள் அந்த சைடெல்லாம் முடிவெடுக்கப்படும். ஸோ பிரசித்தி பெற்ற தமிழகத்தில் இந்த ஒரு ஆலயம் இருப்பது இன்னைக்கு இந்த வீடியோவில் கிளியராக ஷேர் பண்ண போகிறேன். இப்போ சமீபத்தில் ஒரு பொருள் மாற்றப்பட்டிருக்கு. அது அரசியலுக்கு பயங்கரமாக இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ என்ன பொருள் மாற்றப்பட்டிருக்கு, இந்த கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முதல்ல இந்த கோவில் பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இந்த கோவிலில் தற்போது கற்பூரம் மற்றும் பிரம்பு வைத்து பூஜிக்கும்படி உத்தரவு கிடைத்திருக்கு. இந்த கோவில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கடுக்கே அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுடைய சிறப்பு என்னன்னா, அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற ஒரு சிறந்த தலமாக விளங்குகிறது. இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டி. நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்களாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, முன்னதாகவே உணர்த்துவதில் இங்கு மூலவர் செயல்படுறாரு. அதனால இந்த மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற சிறப்பு பெயரும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கு. ஸோ இந்த சிவன்மலை ஆண்டவர் முருகப்பெருமான் என்ன பண்ணுவார்னா, பக்தர் கனவுல குறிப்பால் சிலதை உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரப்பெட்டியில் வைப்பது சொல்லுவார். தொன்று தொட்டு இதுவரைக்கும் எத்தனையோ பொருள் வைக்கப்பட்டிருக்கு. பக்தர்கள் கனவுல தோன்றி கூறிய பொருளை பக்தர்களை கொண்டு வந்தால் மேற்படி பொருளை உத்தரப்பெட்டியில் வைக்கலாமா என்பது சுவாமியிடம் அர்ச்சகர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க. அதில் வெள்ளை பூ விழுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்பட்டு புதிய பொருள் வைத்து பூஜை செய்யப்படும். இதுவரைக்கும் பெட்டியில் மண், ஏற்கலப்பை, ரூபாய் நோட்டு, நோட்டு புத்தகம், சைக்கிள், அரிசி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, ருத்ராட்சம், இளநீர், இந்த மாதிரி பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு. அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்பட்ட பொருள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த வகையில் கடந்த 2025 டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் திருவோட்டில் விபூதி ருத்ராட்சம் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது.
அதை தொடர்ந்து இந்த வருடம் கடந்த மாதம் 25ஆம் தேதி வைக்கோல் வைத்து பூஜை செய்யப்பட்டது. அதை தொடர்ந்து இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் காங்கை அருதுளவு பகுதியை சேர்ந்த தங்கவேல் என்ற பக்தர் கனவுல கற்பூரம் மற்றும் பிரம்பு வைக்க உத்தரவானது. இதையடுத்து இப்போ ஆண்டவர் உத்தரப்பெட்டியில் கற்பூரம் பிரம்பு வைத்து பூஜை செய்யப்படுது. இது பற்றி கோவில் சிவாச்சாரியர்கள் கூறுகையில், சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ பிரம்பு விபூதி வைத்து பூஜை செய்யப்படுதுன்னா இப்போ அரசியல் நடந்துட்டு இருக்குது. ஸோ அதனால அரசியலில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு என்பது குறிப்பிடப்படுது. ஸோ அந்த மாற்றம் போக போக தான் தெரிய வரும் அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது. ஸோ இதுக்கும் கிரகத்துக்கும் தொடர்பு இருக்கு. இந்த பொருள் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத முருகன் நமக்கு சொல்றாரோ அது போல கிரகங்கள் இப்படி அமைந்தா இப்படி தாக்கம் ஏற்படும் என்பது ஆல்ரெடி எழுதப்பட்டிருக்கு. அதெல்லாம் வைத்து தான் இப்போ நான் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு முழுமையாக பயன்பெறுங்க. தனுசு ராசிக்காரங்க மூலம் பூரோடம் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ தனுசு ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ராசியில சூரிய புதன் சுக்கிரன் செவ்வாய், திகிரி வீரிய ஸ்தானத்துல சனி ராகு, ரணருண ரேகஸ்தானத்துல சந்திரன், கலஸ்தரஸ்தானத்துல குரு வகரத்தோடு, பாக்கிஸ்தானத்துல கேது. இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில தான் உங்களுக்கு பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. வாங்க பார்க்கலாம். நேர்மையாகவே அனைத்து காரியங்களையும் சாதித்து கொள்ளக்கூடிய தனுசு ராசி என்பர்களே, நீங்கள் சோம்பலை ஒதுக்கி விடுவது உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பாயிண்டாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த டைம் மன உறுதி அதனால் அதிகரிக்கும். சொத்துக்களை அடைவதில் இருந்த தடைகள் கூட நீங்கும். உயர் நிலையில் உள்ளவர்களோடு இருந்து வந்த மன வருத்தம் நீங்கோ. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மேலோங்கோ. வாகனங்கள் மூலம் செலவு உண்டாகலாம். சுக்கிரன் சஞ்சாரத்தால் எதிர்பார்த்த பணவரவு எதிர்பார்க்காத மேலே இருக்கோ. வீட்டுக்கு தேவையான வசதிகள் செய்வதில் ஆர்வம் காட்டி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. வீடு மனை வாங்குவதற்கான தடைகள் உங்களுக்கு ஆகலோ. ஸோ அதற்கான முயற்சி இப்போ செய்யுங்க, கண்டிப்பாக அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகும். வீடு மனை வாங்குவதற்கான தடைகள் ஆகலோ, வீட்டுக்கு தேவையான வசதிகள் செய்வதில் ஆர்வம் காட்டினீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க. அதுக்கப்புறமா தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சுமாராக தான் இருக்கும். எதிர்பார்த்த கடனுதவி கிடைக்கலாம், ஆனால் புதிய வாடிக்கையாளர்கள் தொடர்பு உண்டாகும். பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதம் ஏற்படும். அதனால் பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருப்பவங்க மேல் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லது. திறமையாக செயல்பட்டிங்கன்னா பாராட்டு கிடைக்கும். அதோடு குடும்பத்தில் எதிர்பாராத விருந்தினர் வருகையால் விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அதுவும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது ரொம்ப 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 நல்லது. குழந்தைகள் பற்றிய கவலை உண்டாகும். அவர்களுக்காக பாடுபடுவது கண்டிப்பாக இருக்கு. பெண்களுக்கு கூட நீங்கள் திட்டமிட்டு செய்தாலும் காரியங்களில் தடை ஏற்படும். எதிர்பாராத செலவு உண்டாகும். அதனால் பொறுமையாக இருக்க வேண்டும். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு உடன் பணிபுரிகளோடு வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். ஸோ கவனம் தேவை. எனவே அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. எதிலுமே முழு கவனத்தோடு ஈடுபடுவது நன்மை தரும். பணவரவு கூட எதிர்பார்த்தபடி இருக்கும். வீண் அலைச்சல் ஏற்படலாம். ஆனால் சுக்கிரன் சஞ்சாரத்தால் மனதில் இருந்த குழப்பம் நீங்கி நிம்மதி உண்டாகும். கடன் பிரச்சனைலாம் உங்களுக்கு தீருங்க. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்க நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி நிச்சயம். இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் விலகும். எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும். பணவரவு அதிகரிக்கும். நண்பர்களால் உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. புதிய நபர்களுடைய நட்பும் அதனால் மகிழ்ச்சி உண்டாகும். சூரியன் சஞ்சாரத்தால் ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து வருந்த நேரிடும். அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் வருத்தம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. மாணவர்களுக்கு கூட கல்வி தொடர்பான விஷயங்களில் தாமதமாக நடக்கும். புதிய நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. பரிகாரமாக இப்போ சித்தர்களை வணங்கி வரணும். போட்டிகள் குறையும், மனம் தெளிவடையும், எதிர்பார்ப்பு நிறைவேறும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செய்திடுங்க. ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த தாள்களை தெரிஞ்சு
இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.